ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூன் 27ஆம் தேதி சனிக்கிழமை. நாளைய தினம் சனி பிரதோஷம். பசுமாட்டுக்கு இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு பொருளை உங்க கையால தானமா கொடுத்தாலே போதும். பல வகையான தோஷங்கள் நீங்கும். வம்சமே கோடீஸ்வர யோகம் பெறும். அது என்ன பொருள்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சனி பிரதோஷத்தன்னைக்கு பசுமாட்டுக்கு என்ன பொருளை தானமாக கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய பதிவுகளில் சனி பிரதோஷம் பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். பிரதோஷம் அப்படின்னாலே சிறப்பு தான். தேவர்களை காப்பாற்றுவதற்காக சிவபெருமான் ஆழகால விஷத்தை உண்ட நேரம்தான் இந்த பிரதோஷ வேலை. அது மூலயமா இந்த உலகத்துக்கு எந்த விதமான தோஷமும் ஏற்பட்டுறக்கூடாதுன்னு சிவபெருமான் செய்த ஒரு அற்புதமான ஒரு செயல்தான் இந்த பிரதோஷம். பிற தோஷம் நமக்கு வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எல்லா விதமான தோஷங்களுக்கும் ஒரு நிவர்த்தியை ஏற்படுத்தக்கூடிய, சொல்ல போனா அந்த தோஷங்கள் நம்மளை விட்டு விலகி போறதுக்கான வழிவகையை ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த ஒரு பிரதோஷம். அதுலயும் இந்த பிரதோஷம் திரியோதசி திதி கணக்கு பண்ணி தான் ஒரு மாதமும் 2 பிரதோஷத்தை நம்ம வழிபாடு செய்கிறோம். அதில் இந்த பிரதோஷம் எந்த கிழமையில வருதோ அதை பொறுத்து அந்த பிரதோஷத்துக்கான பலனும் சக்தியும் மாறும். இப்போ ஜூன் 27ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய இந்த பிரதோஷம் இருக்குல்ல, இது சனி மகா பிரதோஷம். பிரதோஷமே 100% சக்தி வாய்ந்தது. சனி மகா பிரதோஷம் அதை விட 10 மடங்கு பலன். அப்படின்னா பார்த்துக்கோங்க, இந்த ஒரே ஒரு நாளில் என்னென்ன பலன்கள் கிடைக்குதுன்னு. ஒரு வருஷத்தில் மொத்தமாக ஒரு தமிழ் மாதத்தில் 2 பிரதோஷம்னு கணக்கு பண்ணோன்னா வருஷத்துக்கு 24 பிரதோஷங்கள் வரும். அந்த 24 பிரதோஷத்தையும் முழுமையாக வழிபட முடியலை அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் இந்த ஒரு சனி மகா பிரதோஷம். அன்றைய தினம் காலையிலேருந்து இரவு தூங்க போகிற வரைக்கும் சிவன் நினைவாகவே இருந்து சிவனுக்காக உங்களை அர்ப்பணித்து பூஜைகள் செய்து விரதம் இருந்து வழிபாடு செய்தீங்கன்னா வருஷத்தில் மீதி இருக்கக்கூடிய 23 பிரதோஷங்களை நேரடியாக வழிபட்ட பலனை பெற முடியுமாம். இப்படி பல மகத்துவங்களை நாம் இந்த பிரதோஷத்துக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். பிரதோஷ நேரத்தில், அதுவும் இந்த பிரதோஷ வேலைன்னு அழைக்கப்படக்கூடிய மாலை 4:30லேருந்து 6 மணி இருக்குல்ல, இது ரொம்ப ரொம்ப ஒரு தங்கமான நேரம், ஒரு கோல்டன் டைம் அப்படின்னே சொல்லலாம். இந்த நேரத்தில் தேவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நந்தி தேவரோட கொம்புகளுக்கு இடையில நின்று சிவபெருமானோட அந்த அபிஷேகத்தையும் அலங்காரத்தையும் பூஜைகளையும் பார்க்குறாங்களாம். அதனால தான் மற்ற நாட்களில் நம்ம சிவாலயத்துக்கு போகும்போது சிவபெருமானை வணங்கிட்டு சிவலிங்கத்தை வணங்கிட்டு கோவிலை சுற்றி வலம் வருவோம். பிரதோஷ நேரத்தில் பிரதோஷ வேலையில் நீங்கள் சிவாலயத்துக்கு போறீங்கன்னா நந்திக்கு பின்புறம் நின்று அந்த 2 கொம்புகளுக்கும் நடுவே சிவலிங்கம் தெரிகிற மாதிரி தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அது மூலயமா தேவர்களுக்கு என்ன மாதிரி பலன்களை சிவபெருமான் கொடுத்தாரோ அதே ஒரு பலன் நமக்கு பின்னாடி இருக்க நமக்கு சேருமா. இன்னொரு பக்கம் பிரதோஷ வேலை நடக்கக்கூடிய இந்த அபிஷேகம், இந்த அலங்காரம், பூஜைகள் இது எல்லாத்தையும் பார்க்கறதுக்காக 33 தேவர்கள் கோவிலுக்கு வர்றதாகவும் ஒரு ஐதீகம். அப்படி அந்த நேரத்தில் நாம கோவிலுக்கு போகும்போது சிவபெருமான், நந்தி தேவர் இவங்களோட அருள் மட்டும் இல்லாம அங்க கோவிலில் எழுந்துள்ளக்கூடிய எல்லா கடவுள்களும், தேவர்களும், முனிவர்களும் அவங்க நமக்கு அருளாசி கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. இப்படிப்பட்ட பல மகத்துவங்கள் பிரதோஷத்துக்கு இருக்கு. சொன்னா நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படிப்பட்ட பிரதோஷ வேலை சனிக்கிழமையில வந்திருக்கு. அதை தவற விட்டுறாதீங்க. சனிக்கிழமை மாலை 4:30லேருந்து 6 மணி இந்த நேரத்தில் கோவிலுக்கு போயிட்டு சிவலிங்கத்தை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும். இந்த மாதிரி நாட்களில், அதுவும் நம்மளோட தோஷங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய நாட்களில், பிரதோஷ மாதிரி நாட்களில் நம்ம பண்ணக்கூடிய சில தானங்கள் இருக்குல்ல, அது நம்மளோட தலைமுறையவே காக்கும். தெரிந்தோ தெரியாமலோ நாம் செய்திருக்கக்கூடிய பலவிதமான பாவங்களை போக்குவதற்கான வழிவகையை கூட ஏற்படுத்தும். அந்த வகையில் ஒரு அற்புதமான ஒரு தானம் தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். அப்படி என்னன்னா, தானங்கள்லேயே சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்லுவாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளிக்கிறது பெரிய புண்ணியம், கோடி புண்ணியம். அதுல முதன்மை வகிக்கக்கூடிய ஜீவன் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பசுமாடு தான். அமாவாசையில் ஆரம்பிச்சு பௌர்ணமி, பிரதோஷம், எந்த ஒரு விரதம் எடுத்துக்கிட்டாலும் சரி, வழிபாடு எடுத்துக்கிட்டாலும் சரி, அன்றைய தினம் நம்ம பசுமாட்டுக்கு ஒரு கைப்பிடியளவு நம்ம கையால் சாப்பாடு கொடுத்தாலே அது பெரிய புண்ணியம். அதுக்கு இந்த சனி பிரதோஷமும் விதிவிலக்கு இல்லை. ஆனால் அந்த சனி பிரதோஷத்தன்னைக்கு என்ன மாதிரி பொருளை நீங்கள் பசுமாட்டுக்கு கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து பலன்கள் வேறுபடும். சில பேர் பசுமாட்டுக்கு வஸ்திர தானம் பண்ணுவாங்க, அன்னதானம் கொடுப்பாங்க, கோதுமை கொடுப்பாங்க. இது அவங்களோட வேண்டுதலை பொறுத்து, நேர்த்திக்கடனை பொறுத்து இருக்கும். இல்லை அவங்க பரிகாரத்துக்கான ஜாதகத்தை பொறுத்து அமையும். ஆனால் இந்த சனி பிரதோஷத்தில் வரக்கூடிய பிரதோஷம் இருக்குல்ல, அன்றைய தினம் நம்ம பசுமாட்டுக்கு இந்த ஒரு பொருளை கொடுக்கணும். அது என்னன்னா எள்ளு புண்ணாக்கு.
இந்த இடத்துல நாம ஏன் எள்ளு புண்ணாக்கு குடுக்குறோம் அப்படிங்கிற கேள்வி நெறைய பேருக்கு வரும். சனி பிரதோஷம்னா என்ன? சனிக்கிழமை. சனிக்கிழமை யாருக்கு ரொம்ப உகந்தது? சனி பகவான். கொடுப்பவரும், கெடுப்பவரும் சனி பகவான் தான். ஒருத்தவங்க வாழ்க்கையில சனி பகவான் நெனச்சா என்ன விதமான மாற்றங்களையும், முன்னேற்றங்களையும் ஏற்படுத்த முடியும்னு நம்ம பல விஷயங்கள அனுபவிச்சிருப்போம். கண்கூட பார்த்திருப்போம். அப்படிப்பட்ட சனி பகவானுக்கு உகந்த பொருள் வந்து எள். எள் தீபம் போடுவாங்க. எள்ளு அடை தயார் செய்து சனி பகவானுக்கு படைப்பாங்க. நெறைய இருக்கு. காக்கைக்கு வந்து எள் சாதம் வைப்பாங்க. இன்னொரு பக்கம் பித்ருக்களுக்கு உரிய பொருள் வந்து இந்த எள்ளு தான். அப்படிப்பட்ட சனி பகவானுக்கும் எள்ளுக்கும் தொடர்பு இருக்கக்கூடிய இந்த சனிக்கிழமையில, அந்த எள்ளுலருந்து கிடைக்கக்கூடிய எள்ளு புண்ணாக்கு கடைகள்ல கிடைக்கும். டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயோ, இல்ல இந்த எண்ணெய் செக்கு எண்ணெய் ஆட்டுறாங்கல்ல, அந்த கடையில இந்த எள்ளு புண்ணாக்கு ரொம்ப எளிமையா கிடைக்கும். நீங்க போனீங்கன்னா, ஒரு ரூ. 50 ரூ. 100ன்னு எவ்வளோ முடியுதோ, அத வாங்கிட்டு வந்து வச்சுட்டு, எள்ளு புண்ணாக்க மாட்டுக்கு குடுக்கலாமா? பசுமாட்டுக்கு குடுக்கலாமாங்கிற கேள்வி நெறைய பேருக்கு வரும். கொழுத்தவனுக்கு கொள்ளு, இளைத்தவனுக்கு எள்ளு. அதாவது உடம்பு ரொம்ப கொழுத்து போயிருந்துச்சுன்னா, அத இளைக்க வைக்கிறதுக்கு கொள்ளு சாப்பிடலாம். ஆனா தேக போஷாக்கு இல்லாம ரொம்ப ஒல்லியா மெலிஞ்சு போயிருக்காங்க, ஆரோக்கியமே இல்லங்கிறவங்க எள்ளு சாப்பிடலாம். அதையும் ஒரு சில வீடு பார்த்தீங்கன்னா, பசுமாட வச்சிருக்கிறவங்க அத சரியா பராமரிக்க முடியாம, பொருளாதார பிரச்சனை காரணமா அந்த பசுமாடு உடல் தோய்ந்து ரொம்ப ரொம்ப மெலிஞ்சு காணப்படும். அப்படிப்பட்ட பசுமாடுகளுக்கு அந்த உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய எள்ள உங்க கையால நீங்க வாங்கி குடுத்தீங்கன்னா, அந்த தேக போஷாக்கா இருக்கக்கூடிய அந்த பசுமாடு உடம்பு வளர வளர உங்க வீட்ல செல்வம் வளரும். அதவிட முக்கியம், அந்த பசுமாட்டோட உடம்புல 33 தேவர்களும் வசிக்கிறாங்க. அவங்களுக்கும் சேர்த்து உங்க கையால ஒரு வேளை உணவளித்த பலன் திருப்தி கிடைக்கும். நீங்க நேரடியா அந்த எள்ளு புண்ணாக்க வாங்கிட்டு பசுமாட்டுக்கு குடுக்காம, உங்க வீடு பக்கத்துல யாராவது பசுமாடு வைத்திருந்தாங்கன்னா, அவங்கள்ட்ட நீங்க ஒப்படைச்சிடுங்க. பசுமாட்டுக்கு உணவு கொடுக்கும்போது, அந்த எள்ளு புண்ணாக்கை ஒரு சரியான விகித அளவுல கலந்து, உணவுல கலந்து அந்த பசுமாட்டுக்கு குடுப்பாங்க. அப்படி அவங்க குடுத்தாலும், நீங்க வாங்கி தான் குடுத்துருக்கீங்க. அதனால அதுக்கான புண்ணிய பலன்கள் உங்களுக்கு தான் சேரும். சனி பிரதோஷம் ஏதாவது ஒரு சில மாதங்கள்ல நமக்கு அதிர்ஷ்டவசமா 2 பிரதோஷமும் சனி பிரதோஷமா வரும். ஒரு சில மாதங்கள் சனி பிரதோஷமே இருக்காது. இப்ப உதாரணத்துக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா, வளவிரை பிரதோஷம் சனி பிரதோஷமா வந்திருக்கு. இந்த நாள்ல நாம சொல்லக்கூடிய இந்த எள்ளு புண்ணாக்க பசுமாட்டுக்கு தானமா குடுத்தீங்கன்னா, சனி பகவானால ஏற்படக்கூடிய தோஷங்கள் குறையும். உங்க வீட்ல, உங்க குடும்பத்துல ஒரு 4, 5 நபர் இருக்கீங்க. அந்த 4, 5 நபர்களோட ஜாதகத்துல யாராவது ஒருத்தவருக்கோ, இல்ல யாராவது ஒரு ராசிக்கோ சனி கிரகதோஷ பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம். அது மூலியமா அந்த பாதிப்பு அவங்கள மட்டும் தாக்காம, ஒட்டுமொத்த குடும்பத்திலயும் ஒரு சிறிய விஷயங்கள ஏற்படுத்தியிருக்கலாம். தாக்கத்த ஏற்படுத்தலாம். அந்த தோஷ பாதிப்புகள் ஓங்கி விடாம தாங்கி விடணும். சனி பகவானோட மனச குளிர்விக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, தாராளமா இத செய்யலாம். அதுவும் சனிக்கிழமையில வந்திருக்கக்கூடிய பிரதோஷம் அன்னைக்கு சிவபெருமான வணங்கிட்டு இந்த தானத்த பண்ணீங்கன்னா, சிவபெருமான் கண்டிப்பா சனி பகவானுக்கு கட்டளையிட்டு அந்த தோஷத்தை குறைப்பார் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை. சிவ வடிவங்கள்ல ஒன்றாக இருக்கக்கூடியவர் யாருன்னா காலபைரவர். இந்த காலபைரவர் இருக்காருல்ல, சனி பகவானுக்கு குருவே இந்த காலபைரவர் தான். அவரையும் சேர்த்து சிவாலயத்துக்கு போகும்போது சனி பிரதோஷம் அன்னைக்கு வணங்கிட்டு வாங்க. இப்படி பல மகத்துவங்கள் நிறைந்த இந்த ஒரு சனி பிரதோஷத்தன்னைக்கு பசுமாட்டுக்கு இத குடுங்க. கண்டிப்பா உங்க குடும்பம் மேன்மேலும் வளரும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.